இயக்குனர் மிஸ்கின் இயக்கிய துப்போரன் படத்தில் நடிகர் விஷால் நடிச்சிருப்பாருங்க. ஸோ அந்த படத்துக்கு தொடர்ந்து 2ஆம் பாகம் எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க, துப்போரன் 2. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா படப்பிடிப்பு நடக்கும்போது இருவருக்குமே கருத்து வேறுபாடுங்க. இயக்குனர் மிஸ்கினுக்கும் நடிகர் விஷாலுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. ஸோ 2 பேரும் அசிங்கமாக திட்டிருக்காங்க. ஸோ இயக்குனர் மிஸ்கின் எல்லாத்தையும் மறந்து விஷால் என் தம்பி மாதிரிங்க அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்காரு. நடிகர் விஷால் உடனே இந்த படத்தை நீங்கள் இயக்க வேணாம், நான் இயக்கிக்கிறேன் அப்படின்ட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டார். அவரை வெளியே அனுப்பிச்சனால இவருக்கு டைரக்ஷன் பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த படத்தை நான் டைரக்ஷன் பண்ண போகிறேன்ட்டு எல்லாத்தையும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் இந்த படத்தை எப்படி இயக்க போகிறோம் அப்படி தெரியாமல் மொழி பிதுங்கிட்டு இருந்தார். இதனால் 2 வருஷமாக அந்த ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்த நம்ம விஷால் இயக்குனர் ஆவது எப்படி, இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண போகிறேன்னு போய் படிச்சுட்டு இருந்தார். படிப்பை முடித்தோடனே இந்த படத்தை இயக்கிடுவார். துப்போரன் 2 படத்தை நானே இயக்கிக்கிறேன்ட்டு படத்தை இயக்கிட்டாருங்க. அதை தொடர்ந்து ஒரு பிரபல நடிகர், ஃபேமஸான ஹீரோ, அவரை வச்சு ஒரு படம் இயக்க போகிறேன்னு ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காருங்க. ஸோ இது எந்தளவுக்கு சாத்தியமாக இருக்குமோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரபலமான நடிகர்கள் ரசிகர்கள் இவரை கலாய்ச்சிட்டு வராங்க. எப்படி நீங்கள் எடுக்க போகிறீங்க படத்தை, அந்த நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நடிகர் யாருன்னு நான் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன்.